ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்ஜினியரிங்ல 2 பெஸ்டான கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னென்ன கோர்ஸ்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஐடிஎஸ் சொல்லப்படுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், தென் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த 2 கோர்சஸ்க்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்ன, இந்த 2 கோர்ஸ்ல எது படிச்சா நம்ம ஈஸியா ஜாபுக்கு போகலாம், இந்த 2 கோர்சஸ்க்கும் இடையில இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, சேலரி என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லப்படுற இயந்திரவியல் துறை. இந்த இயந்திரவியல் இன்ஜினியரிங்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மெஷின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம எப்படி வடிவமைக்கணும், அதை டிசைன் பண்ணணும், அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதை வந்து நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை பராமரிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். முழுக்க இயந்திரங்களை பத்தியும், அதாவது என்ஜின்ஸ், மெஷின்ஸ், மோட்டார்ஸ் பத்தி படிக்கிற ஒரு கோர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் அப்படிங்கிறது 4 இயர்ஸ். இந்த 4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் இயரும் ஃபைனல் இயரும் நம்ம இன்டர்ன்ஷிப் படிக்கிறப்பே போகும் கம்பெனிஸ்க்கு. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். இதை தாண்டி ஒரு காலேஜஸ்க்குள்ள, நீங்க பெரிய காலேஜஸ்க்குள்ள போகணும், வேற ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க காலேஜஸ்க்குள்ள போற மாதிரி இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு வேல்யூபான கோர்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அதிக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் தான் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. இந்த கோர்ஸ்ல எதை பத்தி பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆர்டிஃபிஷியலா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுளில் ஒரு நம்ம ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதனோட லிங்க், அது எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி காட்டுது இல்லை. அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொருமே ஒரு இயந்திரம் ஆகட்டும், வேற ஏதாவது சிஸ்டம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா அதனோட வேலைகளை அதுவே செஞ்சுக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 12th நீங்க கம்பல்சரி மேத்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் அடுத்து நீங்க வந்து ஏஐடிஎஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்ங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கல் பிளஸ் வந்து பிராக்டிகலாவும் நீங்க பாப்பீங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லப்படுற இந்த இயந்திரவியல் பொறியியல் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷின்ஸ் பத்தி, இயந்திரங்களை பத்தி முழுக்க படிப்போம். இந்த இயந்திரங்களை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், அது எப்படி செயல்படுது, அதுக்கு எந்த விதமான எனர்ஜி கொடுக்கணும், அதாவது எனர்ஜி தேவைப்படுது, அந்த எனர்ஜி வந்து நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரு டார்க்னா எப்படி இருக்கும், ஒரு விண்டுனா எப்படி இருக்கும், ஒரு டர்பைனா எப்படி இருக்கும், ஒரு மெக்கானிசம்னா என்ன, மெக்கானிசத்துல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இந்த நம்ம கோர்சஸ்ல படிக்க போறோம். இது தெரிஞ்சுக்க நம்ம படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஹீட் டிரான்ஸ்ஃபர், மெஷின் டிசைனிங், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், டைனமிக் ஆஃப் மெஷினரி, இதை பத்தி தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெக்கானிக்கல் நான் முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைச்சிருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க இந்த ஸ்கில்ஸ் கண்டிப்பா டெவலப் பண்ணி ஆகணும். அந்த ஸ்கில்ஸ் வந்து எது மாதிரியான நம்ம டெவலப் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சொன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது தான். அந்த டிசைனை வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி டிசைன் பண்ண முடியும். அது யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் கேட் பை கேம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இதை தாண்டி நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு செலவு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 50-60,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh, அதிகபட்சமா தான் 2 lakh, அதுக்கு மேலேயும் சில கல்லூரிகள் இருக்கு. அந்த கல்லூரியோட தரத்தை பொறுத்து ஃபீஸ் அமையும். அதே மாதிரி சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முடிச்சிட்டோம் உடனே வேலைக்கு போயிட்டோம், ஒரு ஃப்ரெஷரா போய் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு பெரியாரும் 2.5 lakh இருந்து 3.5 lakh வரலுமே சேலரி இருக்கும். இதை தாண்டி நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல ஜாப் ரோல்ல போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் சேலரி 8 லட்சம் to 12 லட்சம் வரல இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க ஒரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது, வேற சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுது அப்படின்னா அது பேக்ரவுண்ட் வந்து முக்கியமா ப்ரோக்ராம் தேவைப்படும். அது வந்து நீங்க வந்து ஆர்டிஃபிஷியலா நீங்க கொடுத்தாதான் அது ஆர்டிஃபிஷியலா வந்து ரன் ஆகும். அதோட ஸ்கில்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்பவே வளர்த்திக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா C++, இதெல்லாம் பேசிக்காக படிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பைத்தான், SQL, மிஷின் லேர்னிங், ஸ்டாட்டிஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதை பத்திலாம் நீங்க வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கோர் சப்ஜெக்டை எதெல்லாம் படிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா இருக்கு, அதை பத்தி படிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பத்தி படிப்பீங்க. லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதாவது நியூச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா C++, பைத்தான் இந்த லாங்குவேஜ் எல்லாம் நீங்க வந்து அதை பத்தி முழுமையா நீங்க படிப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தனியா ஒரு சப்ஜெக்ட் வரும், அதை பத்தி நீங்க படிப்பீங்க. இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 1 lakh இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சில காலேஜ்ல வந்து 90,000 கூட இருக்கலாம். 1 lakh இருந்து ஸ்டார்ட் ஆகி 2 lakh 3 lakh கூட காலேஜஸ் பொறுத்து நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அமையுது. அடுத்து நீங்க முடிச்சிட்டீங்க சார், நீங்க அடுத்து நான் ஒரு ஜாப்புக்கு போறேன், என்னோட சேலரி பேஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனிஸ்
பொறுத்து 40,000 மந்த்லி, அதாவது பெர் annum பார்த்தீங்கன்னா 4 லேக்ல இருந்து 5 to 5, 6, 7 உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு அதில் ஜாப் ரோல்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்தவரை டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து நீங்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர், அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர்னு சொல்லப்படுற உங்களுக்கு இந்த பெல், அப்புறம் என்ஜிசிஎல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயில், அப்புறம் இந்த இஸ்ரோ, அப்புறம் ஹால், இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நீங்க தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரயில்வே, அப்புறம் முனிசிபல் கார்பரேஷன்ஸ், இதெல்லாம் போய் நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக. அப்புறம் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இஸ்ரோ, பார்க், சிஎஸ்ஐஆர், இந்த மாதிரியான ஒரு இதுலயும் போய் நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாங்க. பிரைவேட் செக்டரை பொறுத்தவரையிலும் ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ரொபாட்டிக்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் எனர்ஜி செக்டர், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு நீங்க தாராளமாக போய் ஜாயின் பண்ணலாங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம எந்த விதமான ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட், அப்புறம் ஐஇஎஸ் சொல்லப்படுற இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அதுக்கப்புறம் இஸ்ரோ, அதுக்கப்புறம் டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் பிஹெச்இஎல், அப்புறம் என்டிபிசி, தென் பார்த்தீங்கன்னா அதர் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க தாராளமாக கண்டக்ட் பண்ணலாங்க. அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்ஸை கூட நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க தாராளமாக எக்ஸாம்ஸ்க்கு போகலாம். இதுல நீங்க பிஇ பை பிடெக்ல மெக்கானிக்கல் முடிச்சிட்டீங்க, யூஜி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ பை எம்டெக் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த எம்இ பை எம்டெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. அதாவது தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, ரொபாட்டிக்ஸ் இருக்கு, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி நீங்க தாராளமாக படிக்கலாம். அப்படி இல்லை நான் இதுல முடிச்ச பிறகு நான் பிசினஸ் ஓரியன்டா படிக்கணும், நீங்க தாராளமா நீங்க எம்பிஏ சூஸ் பண்ணி கூட படிக்கலாங்க. ஏஐடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் முடிச்சிட்டேன் சார், அடுத்து நான் கவர்மெண்ட் சைடு போய் எக்ஸாம் எழுதி நான் கவர்மெண்ட் சைடு போய்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குங்க. அதை பற்றி பார்ப்போம். அதாவது கேட் எக்ஸாம் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் தேர்வு எழுதி தேர்வாகலாம். அடுத்து வந்து இஸ்ரோ சயின்டிஃபிக் எக்ஸாம் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் தேர்வு எழுதலாம். டிஆர்டிஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பி எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்எஸ்சி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் எக்ஸாம், இந்த மாதிரி தேர்வுகள்லாம் நீங்கள் தேர்வு எழுதுறாங்க. அடுத்து நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் முடிச்சிட்டீங்க, அடுத்து உள்ள ஜாப் எந்த பேஸ்ல போகலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ஐசி வந்து நிறுவனம் நீங்கள் போகலாங்க. டிஆர்டிஓ, இஸ்ரோ அண்ட் வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ல கம்பெனிஸ்ல இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக போகலாம். இல்லை சில கவர்மெண்ட் சைடு போல பிரைவேட் செக்டர்ல போறேன் அப்படின்னா நிறைய பிக் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்டா போகலாம். அதில் வந்து பிக் கம்பெனிஸ்ல இப்போ ஐபிஎம், டிசிஎஸ், டாடா எல்லாமே இருக்கு. நிறைய கம்பெனி ஐடி சம்பந்தப்பட்ட எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்களும் போகலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்கா போகலாம், ஏஐ ஸ்பெஷலிஸ்டா நீங்க போகலாங்க. நான் படிச்சுட்டு முடிச்சுட்டு ஏஐடிஎஸ் நான் முடிச்சிட்டேங்க சார், அடுத்து வந்து நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்து படிக்கலாம். அதாவது டேட்டா சயின்ஸ்ல வந்து மாஸ்டர் நீங்க எடுத்து படிக்கலாம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்பெஷலைசேஷனா நீங்க எடுத்து படிக்கலாம். அல்லது நான் இப்போ ஏஐ வேண்டாம் அப்படின்னா ஒரு மிஷின் லேர்னிங் வந்து தனியாகவே நீங்க தாராளமாக எடுத்து படிக்கலாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பெஸ்டான கோர்சஸ்ல வந்து அதாவது ஏஐடிஎஸ் பிசினஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு கோர்சஸ்லயும் இடையிலான வித்தியாசங்கள் என்னென்ன பாடத்திட்டங்கள் வரும், எது படிச்சா வேலைக்கு ஈஸியா போகலாம், சேலரி, ஃபீஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு ஏஐடிஎஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவை பத்தி படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஏஐடிஎஸ் சூஸ் பண்ணி படிக்கலாம். இல்லது மெஷினரி அதாவது இயந்திரங்களை பத்தி படிக்கலாம், தாராளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி படிக்கலாங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கிளியர் பண்றோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.